ஆர்டிக்கல் 45 என்ன சொல்லுது, 21A என்ன சொல்லுதுன்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ப்ளஸ் இந்த வீடியோவில் நம்ம மொத்தமாக என்னென்ன டவுட் வரும் எல்லாத்தையுமே கிளியராக பார்த்துடலாம். ஃபுல்லாக கவனிங்க, ஓகேவா? 45 ஆர்டிக்கல் வந்து முதல்ல வந்து அரசமைப்பு நடைமுறைக்கு வந்தது எப்போ, 1950 ஜனவரி 26. அந்த டைமில் வந்து என்ன சொல்லிச்சு அப்படின்னா, 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு ஒரு 10 வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து இலவச மற்றும் கட்டாய கல்வியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா 2002 வருஷத்தில் 86வது சட்டத்திருத்தம் வந்து கொண்டு வராங்க. 86வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி இங்கே இந்த 45வது ஆர்டிக்கல் வந்து மாடிஃபை ஆகுது. எப்படி மாடிஃபை ஆகுது அப்படின்னா, 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான ஆரம்பகால கவனிப்பு மற்றும் கல்வி, அதாவது ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 0 to 6 years, ஓகேங்களா, ஏஜ் அந்த உள்ள குழந்தைகளுக்கு. அதுதான் இப்போதைக்கு ப்ரெசென்ட்டாக சொல்லிகிட்டு இருக்குது. அந்த 86 சட்டத்தை வந்து 45வது ஆர்டிக்கலை வந்து மாடிஃபை பண்ணி டிபிஎஸ்பியில் வச்சிருக்கு, ஓகேங்களா. சரி, டிபிஎஸ்பிங்கிறது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். ஸோ அதுக்கு கீழே உள்ள ஆர்டிகல்ஸ் எல்லாம் நம்ம வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கலாம்னு சொல்லி நம்ம அப்பீல் பண்ண முடியாது, அவங்கள நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அவங்க அரசு வந்து அவங்களோட பாலிசி, அவங்களோட கொள்கைக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து நடக்கலாம், ஓகேவா. சரி, ஓகே. அடுத்து ஆர்டிகல் 21A. ஆர்டிகல் 21A என்ன சொல்லுது அப்படின்னா, அதை எது அறிமுகப்படுத்துச்சு, 86வது சட்டத்திருத்தம் தான் ஆர்டிகல் 21Aவும் 51K அறிமுகப்படுத்துது, சரிங்களா, 2002 வருஷம். சரி, என்ன சொல்லுது அப்படின்னா, 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லுது. இந்த ஆர்டிகல் கீழே சொல்லப்படுறது, அதாவது ஸ்டாண்டர்டான கல்வி வந்து 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு இலவசமாகவும் கட்டாயமாகவும் வழங்கப்படணும், அது அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி 21A வந்து சொல்லுது, ஓகேங்களா. அப்படி அந்த கல்வியை அடையிறதுக்கான ஒரு அடிப்படை உரிமை தான், குழந்தைகளுக்கான ஒரு அடிப்படை உரிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லுது. இது எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா, நம்ம 2009 சிறா இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. அது வந்து ஏப்ரல் 1, 2010 வந்து அமலுக்கு வரும். அதுபடி தான் இது இந்த ஆர்டிக்கல் கீழே உள்ள எல்லாமே நடைமுறைக்கு வருது, சரிங்களா, செயல்படுது, ஓகேவா. சரி, அடுத்து 51K அப்படிங்கிறது வந்து அடிப்படை கடமைகள். அதில் கடைசியாக இப்போ சேர்க்கப்பட்ட 11வது அடிப்படை கடமை தான் இந்த 51Kங்கிறது. 86 சட்டத்தின்படி சேர்த்துருப்பாங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா, பெற்றோர்களுக்கான கடமை, ஓகேங்களா. குழந்தைகளுக்கு வந்து கல்வியை வழங்கணும், 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு வந்து அவங்கள வந்து நீங்கள் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 51Kங்கிற ஆர்டிக்கல். அதே தான், இலவச மற்றும் கட்டாய கல்வி தான், ஓகேவா. சரிங்க, இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.